அனைவருக்கும் பணிவான வணக்கம். மதிப்பிற்குரிய நமது முன்னாள் டிஜிபி டாக்டர் சி சைலேந்திர பாபு அவர்கள் பற்றி நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏராளம் தகவல்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை அவரை ஏன் அழைத்தேன் என்பதற்கு ஒரு காரணமும், அவர் ஏன் மாறுபட்டவர் என்பதற்கு 3 காரணமும் நான் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். ஏன் அழைத்தேன் என்றால், பொதுவாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மாநிலத்தினுடைய காவல்துறையின் ஒட்டுமொத்த தலைவராக உயர்ந்து நின்ற பிறகு இறங்கி வந்து மாணவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள், ஏழைகள், பாதிக்கப்பட்டவர்கள், கற்க விரும்புபவர்கள், முன்னேற விரும்புபவர்கள் என்பவர்களோடு உறவு கொண்டாடி அவர்களோடு பயணம் செய்து அவர்களை தூக்கி நிறுத்த முயற்சிப்பது என்பது இன்றைய தேதியில் அகில இந்திய அளவில் மரியாதைக்குரிய திரு சைலேந்திர பாபு சார் அவர்கள் மட்டும்தான் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அவர் ஏன் என்பதற்கான எனது விளக்கம். மற்றும் அவரிடம் 3 மிகச் சிறப்பான குணாதிசயங்கள் இருக்கின்றன. ஒன்று, 30 ஆண்டுகள் பணியாற்றிய போதும் ஒருபோதும் நேர்மை தவறாமல், கண்ணியம் தவறாமல் பணியாற்றிய ஆனஸ்டி. எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் கையூட்டு பெறுவதற்காகவோ யாருடைய தயவுக்காகவோ அவர் எப்பொழுதும் எங்கும் கையேந்தி நின்றதே இல்லை. அது ஒரு அதிசய குணம். நேர்மை இருப்பவர்களிடத்தில் தைரியம் இருக்குமா என்பது அடுத்த கேள்வி. முழு சமுதாயமே பார்த்து பதறி பயந்து துடிதுடித்து போகின்ற அளவுக்கு பொல்லாதவர்களை கூட துரத்தி துரத்தி சுட்டு வீழ்த்துகின்ற வீரியம் கொண்டவராக அவர் அவருடைய பணிக்காலம் முழுவதுமே திகழ்ந்தார். அதனால்தான் அவரை சிங்கம் என்று சொல்கின்றோம். கெட்டவர்களுக்கு அவர் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் என்பது உண்மை. 3வது முக்கிய காரணம் மனித நேயம், பண்பு, ஆளுமை. இப்ப கூட அவருடைய சொந்த வீட்டையே அவர் வாழுகின்ற பகுதியில் இருக்கின்ற ஏழை மாணவர்கள் படிப்பதற்காக, முன்னேறுவதற்காக ஒரு லைப்ரரியாவே மாத்திட்டார். எதுவும் எதிர்பாராமல் செல்லுகின்ற இடமெல்லாம் சேவை. இன்றைக்கு இந்தியாவில் பணியாற்றுகின்ற நூற்றுக்கணக்கான ஐபிஎஸ், ஐஏஎஸ் அதிகாரிகள் இலவசமாக அவரிடம் பயிற்சி பெற்ற, பாடம் பயின்ற அன்பு மாணவர்கள், ஆண்பால் பெண்பால் இருவருமே. நாடு முழுவதும் பரவி கிடக்கின்ற அதிகாரம் மிக்க மிகப்பெரிய ஒரு இளைஞர் சமுதாயம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நாயகனாகவும், லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் இவரை பின்பற்ற வேண்டும், இவர் போல நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ்ந்தால் இவர் போல வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உதாரண நாயகனாகவும் அவர் திகழ்கின்றார் என்பதால் சன்பீம் வாலாஜாவில் இன்று உங்களிடம் அவர் வந்து அமர்ந்திருக்கின்றார். நீங்கள் அவரோடு உறவாட வேண்டும், அவர் கருத்துக்கள் உங்கள் நெஞ்சத்தில் பதிய வேண்டும், காலமெல்லாம் நீங்கள் அவர் உங்கள் மனதில் ஏற்ற வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டு, எங்களுடைய அழைப்பை ஏற்று ஆர்வத்தோடு வந்து குழுமி இருக்கின்ற ஏராளம் பெற்றோர்கள் உங்களுக்கு பணிவான நன்றியை தெரிவித்து, உங்களுக்கும் நல்ல செய்தி திரு டிஜிபி அவர்களிடமிருந்து கிடைக்கும் என்பதையும் அன்போடு கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.